வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 3/2/2025 ஆஃப்டர்நூன் பேட்சோட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி போகலாம். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் அதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்கு. இப்போ அதை நம்ம பொருத்தணும். முதல் பார்க்கலாம். சிரித்துன்னா வினையெச்சம், சிரித்தனா பெயரெச்சம், சிரித்தனன் மகிழ்ந்தனல் அப்படின்னா முற்றெச்சம். அடுத்தது அழகாக சிரித்தான்னா குறிப்பு வினையெச்சம். இப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியா இருக்கு. இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது கொடியனார் செய் கோலமும். இதில் கொடியனார் என குறிப்பிடப்படுபவர் யார்? மகளிர். அடுத்தது வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். அடுத்தது பார்க்கலாம். வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது பின்வருவனவற்றுள் உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை பொற்சிலை. அடுத்தது வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார்? குயிலி. அடுத்தது பார்க்கலாம். சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்களில் தொன்மையானது எது? தொல்காப்பியம். சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுக்கவும். இங்க சரியான வரிசையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். மொட்டு, மலர், அலர், வி பூவோட நிலைகள். இரடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? திணை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இல் என்னும் உருபு இரண்டு வேற்றுமைகளில் இடம்பெறும். அவை என்னன்னு கேட்டிருக்காங்க. 5, 7. அடுத்தது 42வது கேள்வி. பூவின் தோற்றம் முதலாக உதிர்வது வரை உள்ள நிலைகள் மொத்தம் எத்தனை? 7 நிலைகள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இக்குறளில் பயின்று வரும் இணை மோனையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. மடியை மடியா, இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. லோரி. உத்தராயன் பார்த்தோம்னா குஜராத்தில் கொண்டாடுவாங்க. மகா சங்கராந்தி பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஆந்திராவில் கொண்டாடுவாங்க. அடுத்தது 45ன்னு கேட்டிருக்க பார்க்கலாம். சார்பெழுத்துக்கள் சாராதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து. அடுத்த கேள்வி. மா ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை யாது? வரலாற்றாய்வு. அடுத்தது பார்க்கலாம். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது? அதவத்தூர். மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல் எது? பாடம் படித்தான்.
மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர் யார்? ஆதிரை. முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? மத்தளம். அடுத்ததும் பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஒரு சில சொற்கள் கொடுத்துட்டு அதோட பொருள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். கும்பி, கும்பினா வயிறு. அடுத்தது பூதலம், பூதலம்னா பூமி. கருணைனா இரக்கம். மாறின்னா மழை. இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ சரியான ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை 22. அடுத்தது பார்க்கலாம். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். சனி நீராடு என்பது யாருடைய கூற்று? ஔவையார் அவர்களுடைய கூற்று. அடுத்தது பார்க்கலாம். தமிழ் நமக்கு உயிரை போன்றது எப்பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒத்தல். அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மூவறிவு உயிரை கண்டறிக. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு இருக்கும். இதுல மூவறிவு ஜீவன் எதுன்னு கேட்குறாங்க. சரியான விடை கரையான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமையின் வகையை குறிப்பிடுக. ஒத்தல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். டிசம்பர் சூடினாள் என்பது காலவாகு பெயர். அடுத்தது உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? மலரும் மாலையும்.